பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியம் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எழில் வந்து பாக்கிய கிட்ட கேட்குறாங்க, அம்மா நீங்கள் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கீங்க, அப்படி நீங்கள் என்னதாம்மா மனசில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் வந்து நம்ம பாக்கியம் வந்து இருக்காங்க. அப்போ நம்ம பாக்கிய கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இப்போ எழில் வந்து மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உன்னுடைய அப்பா வந்து உன்னுடைய பாட்டியை வந்து கூட்டிட்டு போக சொல்லி சொன்னாங்க, ஆனா உன்னுடைய பாட்டி வர மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்ட நான் சிம்பாலிக்கா சொல்லி பார்த்தேன், ஆனா உன்னுடைய பாட்டி வர மாதிரி தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடான்றாங்க. அந்த ஆளு தான் பெரிய இவர் அப்படியே அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு என்னால நல்லபடியா பார்த்துக்க முடியும் அப்படி இப்படி எல்லாம் சீனை போட்டாங்க. இப்போ என்ன முடியலையாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காகடா மறுபடியும் பழைய விஷயத்த பேசிக்கிட்டு அதை பத்தி பேசுறதுனால மட்டும் என்ன ஆயிட போகுது, விட எழிலன்றாங்க. இப்போ பாட்டிக்கு எந்த அளவுக்கு மனசு வருத்தமாக இருக்கும், பாட்டி எந்த அளவுக்கு மனசு ஒடிஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா அப்பா மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. தப்பு தான் மகன் பண்ணுறான்னு தெரிஞ்சாலுமே தப்புக்கு வந்து இப்படியெல்லாம் இருக்கணுமான்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் இருந்தாங்க. கடைசியில் இப்படி ஒரு நிலைமையாக பாட்டிக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து ஆமாம் எனக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க. அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க.